2026 தமிழக அரசியல் மாறப்போகுது. பழைய சக்திகளா, உச்ச நட்சத்திரமா, கோட்டையை கைப்பற்றப் போவது யார்? தலைப்பு: 2026 தமிழக தேர்தல். கோட்டையை கைப்பற்றப் போவது யார்? ஒரு புதிய அரசியல் களம், காட்சி அமைப்பு, தலைமைச் செயலகம் மற்றும் தற்போதைய முக்கிய தலைவர்களின் முகங்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 தேர்தல் ஒரு மிக முக்கியமான மைல்கல். இது வெறும் 2 கட்சிகளுக்கு இடையிலான போட்டி அல்ல, ஒரு மும்முனை அல்லது 4 முனை போட்டி. கடந்த 50 ஆண்டுகளாக நிலவி வந்த திமுக vs அதிமுக என்ற பிம்பத்தை உடைக்க துடிக்கிறது ஒரு புதிய சக்தி. அதுதான் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். திமுக ஆட்சியை தக்க வைக்குமா உதயசூரியன்? பலம்: முதல்வர் ஸ்டாலினின் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் அடிமட்ட மக்களிடம் செல்வாக்கு பெற்றுள்ளது. சவால்: 5 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு ஏற்படும் ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆட்சி எதிர்ப்பலை. முக்கிய புள்ளி: உதயநிதி ஸ்டாலினின் துணை முதல்வர் அந்தஸ்து மற்றும் இளைஞரணி செயல்பாடு இந்த தேர்தலில் திமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும். அதிமுக இழந்த செல்வாக்கை மீட்கும் எடப்பாடி. வியூகம்: எடப்பாடி பழனிசாமி EPS தன்னை ஒரு தனிப்பெரும் தலைவராக நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார். பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்கள் இல்லாத நிலையில் அதிமுகவின் கட்டுக்கோப்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். அரசியல் நகர்வு: பாஜக இல்லாத கூட்டணி அல்லது ஒரு வலுவான மெகா கூட்டணியை அமைப்பதன் மூலமே அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்து. தமிழக வெற்றிக் கழகம். விஜயின் மாஸ் என்ட்ரி. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என வந்திருக்கும் நடிகர் விஜய் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் என்பதே இப்போதைய பெரிய $1 மில்லியன் கேள்வி. விஜயின் மாநாட்டிற்கு வந்த கூட்டம் மற்ற கட்சிகளை பதற்றமடைய செய்துள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களின் வாக்குகள் TVPKவுக்கு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. நாம் தமிழர். சீமானின் தனி வழி. தனித்துவம்: யாரோடும் கூட்டணி இல்லை என்ற ஒற்றை இலக்கோடு களம் காணும் சீமான். வளர்ச்சி: ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வருகிறது. 2021இல் சுமார் 7% வாக்குகளை பெற்ற சீமான் 2026இல் 10%த்திற்கும் மேல் வாக்குகளை பெற்று ஒரு கிங் மேக்கராக மாற துடிக்கிறார். குறியீடு: புதிய சின்னமான மைக் சின்னத்தில் இந்த முறை அவர்கள் களம் காண்பது ஒரு கூடுதல் சுவாரஸ்யம். திருமாவளவன் சமூக நீதியின் குரல். அரசியல் முதிர்ச்சி: விடுதலை சிறுத்தைகள் கழகம் தலைவர் திருமாவளவன் கூட்டணியில் இருந்து கொண்டு அதிகார பகிர்வு, அதாவது பவர் ஷேரிங் பற்றி பேசி வருகிறார். தாக்கம்: தலித் மற்றும் சிறுபான்மையினர் மக்களின் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு செல்வதை உறுதி செய்வதில் திருமாவளவனின் பங்கு மிகப்பெரியது. 2026இல் அவர் துணை முதல்வர் பதவி அல்லது கூடுதல் இடங்களை கோரலாம் என்பது எதிர்பார்ப்பு. மக்கள் தீர்ப்பு என்ன? 2026 ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கப் போகும் இந்த அரசியல் போர் தமிழகத்தின் அடுத்த 10 ஆண்டுகால வளர்ச்சியை தீர்மானிக்கும். உங்கள் கருத்துப்படி அடுத்த முதல்வர் யார்? கமெண்ட் செய்யுங்கள். முடிவு உங்கள் கையில். உங்கள் வாக்குதான் எதிர்காலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியில ஜாயின் ஆகுங்க.